எந்த ஆன்மீக ஞானம் பாபாவின் குழந்தைகளாகிய நமக்கு மட்டுமே இருக்கின்றது. ஓம் சாந்தி. நமக்கு இப்பொழுது ஞான கண் கிடைத்துள்ளது. முதலில் அஞ்ஞான கண் தான் இருந்தது. இப்பொழுது நமக்கு ஞான கண் கிடைத்துள்ளது. ஞான கடலான தந்தை இப்பொழுது அவரது பாகத்தை நடிப்பதற்காக வந்திருக்கின்றார். அவரது பாகம் ஞானம் கொடுப்பது, மேலும் சாதாரண மனிதர்களை தேவதைகளாக ஆக்குவது. அவரது நேரப்படி அவர் வருகின்றார். அதாவது எப்பொழுது இந்த உலகம் மாற வேண்டுமோ, எப்பொழுது சொர்க்கத்தின் சாம்ராஜ்யம் உருவாக வேண்டுமோ, அப்பொழுதுதான் அவர் வருகின்றார். அவரது குழந்தைகளான அனைவரையும் சாதாரணமானதிலிருந்து தேவதைகளாக ஆக்குகின்றார். பதீத்தத்திலிருந்து பாவனமாக ஆக்கி சொர்க்கத்தை உருவாக்குகின்றார். இதனால் தந்தை கூறுகின்றார், நான் கூட எனது பாகத்தை நடிப்பதற்காக இந்த நாடக மேடையில் எனது நேரப்படி நான் வருகின்றேன். உங்களுக்கு நான் கதி சத்கதி கொடுப்பதற்காகத்தான் வருகின்றேன். அதாவது உங்களை சாந்தி தாமத்திற்கு அழைத்து சென்று பிறகு உங்களது ஆஸ்தியை, முழு ஆஸ்தியையும் கொடுப்பதற்காக, அதாவது சொர்க்கத்தை கொடுப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். ஆகையால் பக்தி மார்க்கத்தில் நாம் அனைத்து சடங்குகள், யக்ஞம், தவம், ஜபம் மற்றும் தான புண்ணியம் அனைத்தினாலும் என்னை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. அதன் மூலமாக உங்களுக்கு சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்திற்கான வழி கிடைப்பதில்லை. நான் தான் உங்களுக்கு அந்த வழியை காண்பிப்பதற்காக வந்துள்ளேன். மேலும் உங்களுக்கு என் மூலமாகத்தான் கதி சத்கதி, அதாவது சுகதாமம் மற்றும் சாந்திதாமத்திற்கு செல்வதற்கான வழி கிடைக்கும். மேலும் உங்களுக்கு நான் சொல்லித் தருகின்றேன், அதாவது எப்படி இந்த உலகம் முதலில் சொர்க்கமாக இருந்து பிறகு நரகமாக மாறிவிட்டது. இதன் பார்வையை உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன். அதாவது ஞான கண்ணை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். இந்த ஞானம் என்பது உங்களை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அதாவது எனது குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் இந்த ஞானம் கிடைப்பதில்லை என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். ஓம் சாந்தி.